ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு பிரச்சனையால் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சமூக பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகளால் தான் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியற்ற வாழ்வாக இருக்கிறது என்பதை பல நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற பிரச்சனைகளால் தான் வாழ்வு வளமற்றதாக இருக்கிறது என்பதை பல நேரத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை பற்றி, அதாவது மகிழ்ச்சியான மனிதர்களை பற்றி, மகிழ்ச்சியற்ற மனிதர்களை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு ஆய்விலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் யார் என்றால், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அல்ல, மாறாக அந்த பிரச்சனைகளின் நடுவிலும் சரியான மனநிலையை கொண்டிருப்பவர்களே மகிழ்ச்சியான மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்களுடைய பிரச்சனைகள் நேரத்திலே, வேதனை நேரத்திலே யாரெல்லாம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு கொடுக்கிறது. புனித பவுல் கடவுளுடைய உடனிருப்பை உணர்கின்றார். துன்ப நேரத்தில், வேதனையான பயணத்தில், கஷ்டமான சூழலில் புனித பவுல் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்ற கேள்வி எழுப்புகின்றார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது என்று அவர் கேட்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை கைவிடாத தெய்வம், இரவும் பகலும் நம்மை காக்கும் தெய்வம். உன்னை காப்பவர் உறங்கிவிட மாட்டார், உன்னை காப்பவர் அயர்ந்து விட மாட்டார் என்ற விவிலிய வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விவிலிய வார்த்தைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கடவுளோடு நாம் இருக்கிறோமா என்று நம்மையே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனவேதான் பவுல் குறிப்பிடுகின்றார்: எது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பசியா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும்? எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அத்தகைய நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார்: அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள், இன்றும் நாளையும் அடுத்த நாளும் நான் இங்குதான் பணி செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, துன்பம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்திலே ஆண்டவர் இயேசு கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்திருந்ததனால்தான் அவரால் மிகப்பெரிய அந்த சிலுவையை தூக்க முடிந்தது, மிகப்பெரிய அவமானங்களை அவரால் சந்திக்க முடிந்தது. நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரச்சனையற்ற வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வு என்று எண்ணாமல், பிரச்சனைகள் நேரத்தில் ஆண்டவரே நீர் எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்தியறலும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அதுவே நமது வாழ்வு. ஆமென்.